அப்படி என்ன பதிவு அப்படின்னா, சமீப காலமாக மக்கள் எதை நோக்கி அதிகமாக பயணிக்கிறார்கள் என்பதை ஒரு சின்ன ஆய்வின் மூலம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். மக்கள் அதிகமாக எதை தேடி செல்கிறார்கள் அப்படின்னா, அதிர்ஷ்டத்தை தேடி செல்கிறார்கள் அப்படிங்கிறது தெளிவாக எனக்கு கொஞ்சம் தெரிய வந்துடுச்சு. இது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, கேரளாவில் மட்டும் இல்லை, நிறைய நாடுகள்லேருந்து எனக்கு ஃபோன் வருது. எனக்கு அதிர்ஷ்டம் இருக்கா சார், எனக்கு அதிர்ஷ்டம் எப்போ கிடைக்கும், எப்போ எனக்கு லாட்டரி டிக்கெட் விழுவும், எப்போ எனக்கு அந்த பெரிய தொகை கிடைக்கும், இப்படின்னு எண்ணற்ற கேள்விகள் என்கிட்ட அப்பப்போ கேட்டுட்டு தான் இருக்காங்க. நான் எனக்குன்னே அன்னை பராசக்தியுடைய அருளாசிப்படி எனக்குன்னு ஒரு பாணி உண்டு. என்னுடைய பாணி என்னென்னா, எல்லோருக்கும் முடிந்த அளவு 100% சரியாக நடக்க வேண்டும், சரியாக சொல்ல வேண்டும், சரியாக செய்ய சொல்ல வேண்டும் என்பது தான். 100% சரியாக அனைவரையும் வழிநடத்த வேண்டும் என்ற கொள்கையும் நான் உள்ளவன். அந்த அடிப்படையில் இன்றைய அதிர்ஷ்டத்தை தேடும் மக்களுக்கு என்னுடைய ஒரு அனுபவ ஆராய்ச்சி பதிவு. இதுக்கு அதிர்ஷ்டத்தை தேடி அப்படின்னு கூட தலைப்பு வச்சுக்கலாம். எல்லா நாடுகளிலும் அவங்கவுங்க நிலையில் சூழ்நிலையில் அந்த வியாபாரம் நடக்கிறதாக எனக்கு தகவல் வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷம். அதில் குறிப்பாக கேரளாவில் லாட்டரி டிக்கெட் அந்த மாநிலத்தை சார்ந்தவர்களுக்குத்தான் அது அப்படிங்கிற மாதிரி அவங்க செஞ்சுருந்தா கூட கொஞ்சம் தப்பிச்சிருக்கலாம். இருந்தாலும் இந்தியாவுக்குள்ளே நாம் எல்லோரும் இருக்கிறோம் தானே, இந்தியாவில் உள்ள அனைவரும் ஐயப்பனை காண போகிறோம் தானே. அப்போ இந்தியாவில் உள்ளவங்க எல்லாருமே கேரளாவில் வைக்கிற லாட்டரி டிக்கெட் நம்ம வாங்குவோம். எல்லோரும் என்ன நினைப்பாங்க, முதல் பரிசு நமக்கு விழ வேண்டும் என்ற எண்ணம் தான். எல்லாமே சரியான காரணங்களோடு நினைப்பாங்க. எல்லாருக்கும் வறுமை இருக்கிறது, வறுமைங்கிறத விட கஷ்டம் இருக்கிறது, வறுமை கஷ்டம் எல்லாம் ஒன்று தான். அதை தமிழ் வார்த்தையில் சொன்னால் கடன் என்ற விஷயம் நிறைய பேருக்கு இருக்கிறது. அது ஆங்கிலத்தில் இஎம்ஐன்னு சொல்லுவாங்க. அப்போ ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய உழைப்பை நம்பி வாழ்வதுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதை தான் எல்லாரும் செய்கிறாங்க. அதுக்கு எனக்கு ஒரு சந்தோஷம். ஆனாலும் அவங்கள்ட்ட இருக்கிற வறுமையும் கஷ்டமும் கடனும் சேர்ந்து அவங்களை என்ன செய்யுதுன்னா,